உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரேவதி, அம்மா, எனக்கா உங்க அம்மா கிட்ட நீ சப்போர்ட் பண்ணி பேசினையே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என் உணர்வுகளை நீயாவது புரிஞ்சுக்கிட்டியே, அது போதுமா. அப்பா, மேடம் எங்க போனோம்னு சொல்லவே இல்லையே. எங்கேயாவது போய் தொலை. கொஞ்ச நாளா எதுவுமே சரியில்லை. எல்லாரும் எதிர்த்து பேசுறாங்க. இப்ப என்னடானா எனக்கே கண்டிஷன் போடுற அளவுக்கு அவளுக்கு வால் முளைச்சிருச்சு. ச்சே, நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்னு நினைச்சா என் பொறுமைய சோதிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடவுளே, எனக்கு கொஞ்சம் நிதானத்தை கூட. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏய், எதுக்கு வண்டியை நிறுத்தின? மேடம் அங்க சிவனாண்டி நிக்கிறான் பாருங்க. அவன் தான் வண்டியை நிறுத்த சொன்னான். நிறுத்த சொன்னானா? அவன் நிறுத்த சொன்னா நீயே நிறுத்துற? நிறுத்தாம போயிட்டா நம்ம பயந்துட்டு போறோம்னு நினைச்சிருவான் மேடம். இருங்க என்னன்னு கேட்டு வரேன். என்ன எதுக்கு இப்ப என்ன வண்டியை நிறுத்த சொன்ன? நானா? நான் எப்ப உன் வண்டியை நிறுத்த சொன்ன? நீ வண்டியை நிறுத்த சொல்லாம நிறுத்துறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? எதுக்கு இப்ப வண்டியை நிறுத்த சொன்ன சொல்லு. எனக்கு புரிஞ்சு போச்சு. மேடம் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது தெரிஞ்சு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணலாம் நீங்க நிக்கிற. கரெக்டா? என்ன சிவனாண்டி, பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கியா? எதுக்காக வண்டியை நிறுத்த சொன்ன? மேடம் இவருக்கு நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்க போறது தெரிஞ்சிருச்சு. அதான் வண்டியை நிறுத்த சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி கல்யாணம் பண்றீங்கன்னு பாக்குறேன்னு என்கிட்ட சவால் விடுறாரு மேடம். நம்ம இவருக்கெல்லாம் பயந்தா இருக்கோம். என்ன முறைக்கிற? இந்த முறைக்கிறதெல்லாம் வேற யாருக்கிட்டே வச்சுக்க. என்கிட்ட வாங்கறதெல்லாம் மறந்துட்டியா? சிவனாண்டி, என்ன கல்யாணம் எப்படி பண்றீங்கன்னு பாக்கலான்னு சவால் விடுறியா? என்ன குளிர் விட்டு போச்சா உனக்கு? மேடம் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். இதை நிறுத்தி காட்டுறேன்னு எகத்தாளமா சொல்றாரு மேடம். ஏய், இந்த சாமுண்டீஸ்வரி பத்தி தெரிஞ்சும் தெனாவட்டா பேசிட்டு இருக்கியா? என் வீட்டு மாடு வயல்ல மேஞ்சா கூட அத பிடிச்சு கட்ட பயப்படுற ஊர் இது. என் வீட்டு கல்யாணத்தை நிறுத்துற தைரியம் உள்ள ஆளு இந்த உலகத்துல யாருமே இல்ல. யாருக்கிட்ட என்ன வார்த்தை விடுறோன்னு யோசிச்சு பேசு, புரியுதா? கல்யாணத்தை நிறுத்துறேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு எவனாவது அந்த பக்கம் வந்தீங்க, சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன், புரியுதா? சூப்பர் மேடம், இதத்தான் எதிர்பார்த்தேன். என்னடா இது, இவங்க இவ்வளவு பேசி இந்த ஆள் சைலண்டா இருக்கான். தப்பாச்சு, இப்படியே விடக்கூடாது. எதனா டெவலப் பண்ணி விடணும். என்ன மேடம் வந்து நின்னது அமைதி ஆயிட்ட? எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ மேடமை பார்த்து பயந்துட்ட. உனக்குள்ள பீதி அதிகமாயிருச்சு. உன் கண்ணில் பயம் தெரியுது பாரு. அதனால்தான் உன்னால சவடாலா பேச முடியல. அதுதான் எங்க மேடமோட பவர். இப்போ தெரிஞ்சுக்க. மேடம் உங்களை பார்த்து ரொம்ப பயன்ட்டாரு மேடம். அந்த பயம் இருக்கட்டும். இவர் தப்பி தவறி மண்டபம் பக்கம்லாம் வந்துடாத. மேடம் கிட்ட கண்ணு இருக்கு, எடுத்துட்டு மூணு சுட்டுருவாங்க. நல்ல காரியம் நடக்கும் போது இந்த மாதிரி அபசகுணம்லாம் வேண்டான்னு பாக்குறோம். அவன் சொன்னது கேட்டுச்சுல்ல சிவனாண்டி? இவ்ளோ நேரம் அமைதியா இருந்த இல்ல, இனிமேலும் இப்படியே அமைதியா இருந்துரு. அதுதான் உனக்கு நல்லது. இந்த பயம்தான் உன் உசுரை காப்பாத்தும். சாமுண்டீஸ்வரி,
என்ன என்ன போடா போதுன்னு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. யாருக்கு பயம்? இல்ல யார பார்த்து பயம்னு கேக்குறேன். இந்த சிவனாண்டி அப்படிலாம் பயப்படுற ஆள் கிடையாது. இந்த பார், இப்ப சொல்றேன். ஏதோ 2 பேரும் கல்யாணம் சொல்லிட்டு இருக்கீங்களே, அது நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். அம்மா, இங்க வா. போச்சு, இன்னைக்கு ரேவதி நல்லா அடி வாங்க போறா. அதான் அத்தை பக்கத்துல கூப்பிடுறாங்க. சொல்லுமா. நான் உன் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன். என்ன அத்தை பொசுக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க? நிஜமாதான் சொல்றீங்களாம்மா? என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறீங்களா? ஆமா ரேவதி, நான் ஒத்துக்கிறேன். அம்மா, நீங்க இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அத்தை என்ன இப்படி பண்ணிட்டாங்க? பெரிய வெடி வெடிக்குன்னு பார்த்தா புஸ்வானமா போச்சே. என் பொண்ணுங்க எல்லாரும் வற்புறுத்தி கேட்டதுனால நான் ஒத்துக்கிறேன். ஆனா ரேவதி, நான் போடுற கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கணும். அது என்ன கண்டிஷன்? உன் கழுத்துல தாலி ஏறின பிறகுதான் இவரு அவர் அப்பா அம்மாவை பார்க்க போகணும். அதுவும் ஒரே ஒரு நாள் தான். பார்த்துட்டு உடனே வந்துடணும். இது போதும்மா. அப்பாக்காக நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்ததே சந்தோஷமா. கல்யாணத்துக்கு நானும் ஒத்துக்கிறேம்மா. மாப்பிள, அத்தை நீங்க உடனே நம்ம குடும்பத்துக்கு பழக்கமான கல்யாண தரகரை வர சொல்லுங்க. சரிங்க அத்தை. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நல்ல வரனா பார்க்க சொல்லுங்க. அதுக்கு என்ன பேசா பண்ணிடுவோம். மாப்பிள, அத்தை நீங்க உடனே நம்ம குடும்பத்துக்கு பழக்கமான கல்யாண தரகரை வர சொல்லுங்க. சரிங்க அத்தை. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ஒரு நல்ல மாப்பிளைய பார்க்க சொல்லுங்க. அதுக்கு என்ன பேசா பண்ணிடுவோம். சொத்து பத்து பெருசா இல்லைனாலும் பரவாயில்ல, பார்க்க லட்சணமா ஒழுக்கமான மாப்பிளையா இருக்கணும். முக்கியமா வீட்டோட மாப்பிளையா இருக்கணும். அதோட என் பொண்ணை எதிர்த்து பேசாதவனா, அவளுக்கு அடங்கி நடக்கிறவனா இருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.